அந்த காலத்தில் அரசர்கள்லாம் ஏன் இவ்வளோ பெரிய கோயில்களை கட்டினாங்கன்னா, கோயிலை சுற்றி இருக்கிற மாட வீதிகள்லேயும் மக்கள் வாழ்வாங்க. இப்போ மோளம் அடிக்கிறவங்க, கோயிலுக்கு மோளம் அடித்து பொழைப்பாங்க. மாலை கட்டி பூ பறித்து விற்கிறவங்க, 4 பூ மாலை சாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்புறம் பசியோடு இருக்க ரொம்ப ஏழைப்பால மக்கள் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. மண்டபங்கள் கட்டினாங்க கோயிலுக்கு வெளியில், அது வழிப்போக்கர்கள் ஓய்வெடுத்து தங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ணுறவங்க, பட்டு புடவை தறி நெய்கிறவங்க, இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு கொடுக்க ஒருத்தங்க, இந்த மாதிரி நிறைய விதமான மக்கள் ஒரு கோயில்னால் ஒரு கிராமமே பயன்பட்டது. அதே மாதிரி நிறைய நெல்கள் கொள்முதல் பண்ணால் அது கோயில்களுக்கு பெரிய பெரிய நிலம் வச்சுருக்கவங்க ஜமீன்தார்கள்லாம் தானமாக பண்ணுவாங்க. அதனால் மக்கள் நல்லா வாழணும், மக்கள் பசியாக இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கோயில்களில் கதா காலட்சேபம், நல்ல நல்ல கதைகள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் இப்படின்றது ஊரே ஒரு கோயில் கட்டினா ஊரே சந்தோஷமாக